தாய் மண்ணிற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வலினம் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் நண்பர்கள் தாவேக நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு வழியாக விஜய் பதவி ஏற்றுட்டாரு, படாத பாடுபட்டார். பதவி ஏற்கிறதுக்குள்ள மக்கள் ஆசைக்கு இணங்க முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு பதவி ஏற்றுட்டாரு. புஷியானந்த் தான் பக்கத்தில் இருந்து என் தலைவர் ஏன்னா பதவி ஏற்க விடுமா, ஏற்றுக்கு விடுங்கடா. ஒரு வழியாக ஏற்றுட்டாரு தலைவர். இனிமேல் இட்டு போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவருக்கு கான்வாய் பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. ஈட்டுன்னு போகிறது பிரச்சனைலாம் ஒரு ஆனந்துக்கு அவருக்கு இருக்காது. ஸோ அமைச்சரவை ஒரு 9 அமைச்சர் கூட சேர்ந்து ஏற்றிருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் அதாவது எப்படி சொல்லுதுன்னா, அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு அனுபவம் இல்லாதவங்க தான் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை தவிர. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் எல்லாருமே நேர்மையானவர்கள் அப்படின்ற மாதிரி தெரியல. ஆதரவு அர்ஜுனா, அதுக்கப்புறம் ஒரு ஆதரவு அர்ஜுனா ஓகே ஆதரவு பிசிக்காகவே ஆதரவு கேட்டான்றதுக்காக ஒரு ஆதரவு அர்ஜுனா சொல்றது. ஓகே ஆதரவு அர்ஜுனா வச்சுக்கலாம். அப்படி ஆதரவு அர்ஜுனா ஒரு அமைச்சருங்க பார்த்து சிடிஆர் நிர்மல்குமார் பல கட்சியில இருந்து தாவி கடைசியில் இங்க வந்து செட்டில் ஆயிருக்காரு. தாவி இருக்காரு. அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள், இவங்க எல்லாருமே நேர்மையானவர்களாக இது வரைக்கும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நேர்மையாகலாம் மாறிட்டாங்களா தாவேக்காக்கு வந்ததுக்கு அப்புறம்? இது ஆட்சிக்கும் வந்துட்டாங்க, மந்திரியாகவும் ஆக போறாங்க. சரி, இவர் வந்து சொல்லியிருக்காரு, அதாவது முதலமைச்சர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் எப்படி ஆட்சி இருக்குன்றதுக்கான ஒரு சின்ன ஒரு வரையறை மாதிரி ஒரு உரை கொடுத்திருக்காரு. எல்லாருக்கும் நன்றி உரை சொல்லியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா பவர் சென்டர் மாதிரி எதுவும் இருக்காது. அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பவர் சென்டர் மாதிரி நாங்கள் வச்சிருக்க மாட்டோம் எங்கள் ஆட்சியில். இப்போ திருவண்ணாமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவாவேலு அவருடைய பவர் சென்டர், தனித்தனி அமைச்சர் பார்த்தீங்கன்னா கே நேரு, கரூர் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய பவர் சென்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சென்னை பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இந்த மாதிரி இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லாபி, ஸோ இவங்க தான் பவர் சென்டராக இருக்கும். இப்படி இருந்தது இருக்காது. ஒரே ஒரு பவர் சென்டர், அது நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வச்சிருப்போம். அப்போ வேலைப்பளுகளுமே ரொம்ப அதிகமாக இருக்குமே, இவங்க எப்படி அதை சமாளிப்பாங்க? அதுக்காக விஜய்க்கு ஏன்னா இது வரையும் அனுபவம் கிடையாது. ஒரு கட்சி விஷயம் பார்த்துக்கலாம். அதாவது இப்படி இல்லாமல் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா பவர் சென்டராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களை நம்ம பவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணாமல் ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது சரியா இருக்குதா, எப்படி இது இருக்குன்னு. இன்னொன்று, நான் வந்து மக்கள் பணத்தை எடுக்க மாட்டேன், என் கூட இருக்கிறவங்க யாரையும் நான் எடுக்க விட மாட்டேன்றது முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னது. இது மாதிரி எந்த முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் நேரடியாக அந்த மாதிரி சொன்னது கிடையாது. ஏன்னா அவங்க நேரடியாக சொல்ல மாட்டாங்க. ஆமாம், சொன்னது கிடையாது. இது பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் செங்கோட்டையன் அவர்களோ இல்லை ஆதவ அர்ஜுன் அவர்களோ இவங்க எல்லாருமே எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு மணி எந்த அளவுக்கு முக்கியம், எப்படி அவங்க லாட்ரி மாட்டின் அந்த ஃபேமிலியிலேருந்து தான் வந்தார். ஸோ இவர் அதோடைய பணத்தை வச்சு தான் தாவேக்காவுக்கெல்லாம் செலவு பண்ணார், அது நம்மளுக்கு தெரியும். இப்போ செலவு பண்ண பணத்தை அவர் சம்பாதிக்காமல் இருப்பாரா, இல்லை சம்பாதிக்கும் போது இது தடுத்து நீ சம்பாதிக்கக்கூடாது என் பேர் கெட்டுருன்னு விஜய் அவர்கள் தடுப்பாரா? மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிறாரு. ஸோ விஜய் அவர்கள் தடுப்பாரா? இதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். செங்கோட்டையன் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் மேலேயுமே கரைகள் நிறைய இருக்குது. அந்த கரையெல்லாம் இனிமேல் இருக்காது, நான் விஜய் அவர்களுக்காக நான் மாறிட்டேன், உத்தமராக தான் இருப்பேன் அப்படின்னு இருப்பன்ற மாதிரி இருக்க போகிறாரான்றதையும் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது கூட இருக்கிறவங்களாம் செய்ய விடமாட்டேன்னு சொல்லியிருக்காருல்ல, அது நம்ம வாட்ச் பண்ணுவோம். நம்மலாம் இப்போ எதுக்கு இருக்கிறோம், ஊடகம் யூடியூப் சேனல்ஸ்லாம் எதுக்கு இருக்க போகுது, இதெல்லாம் வாட்ச் பண்ணுவோம். நீங்கள் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றாத போது கண்டிப்பாக உங்களுக்கு மேலே விமர்சனம், எதிர்ப்பு இருக்க தான் போகுது. அதையும் நம்ம பார்ப்போம். விஜய் சம்பாதிக்க மாட்டார், ஏன்னா அவர் ஏற்கனவே சினிமா துறை மூலமாக நிறைய சம்பாதிச்சிருக்காரு. மற்றவங்க எல்லாம் சாதாரண பின்புலத்துலேருந்து வந்து கட்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாட்டி உழைச்சிருக்காங்க, போட்டு செலவு பண்ணி நிறைய டிக்கெட்ஸ் படம் மூலமாகவும் வளர்ந்துருக்காங்க. அவங்களாம் எப்படி சம்பாதிக்காமல் இருப்பாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஊடகம் சார்ந்த விமர்சனத்தை நம்ம வல்லினம் வாய்ஸ் கண்டிப்பாக வாழமாக வைக்கும். ஆமாம், அதே மாதிரி அவருடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும்னா, பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது. ரெண்டாவது போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறது, கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, இது எல்லாத்தையும் சரி பண்ணுறது. இதுக்குள்ள நான் முக்கியமாக கவனம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரவங்க ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய வேண்டியது தான். இதெல்லாம் அவர்கள் வந்து செய்கிறாரான்றதை பார்ப்போம். அவர் ஆட்சிக்கு வந்துட்டார். ஸோ 3 கையெழுத்து போட்டிருக்காரு, அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா 500 யூனிட் 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணுற வீட்டு உபயோகத்தரர்கள், கரண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஃப்ரீ. 200 யூனிட் பணம் கிடைச்சாலும் 300 யூனிட் கட்டணும் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படிலாம் மேனிஃபெஸ்டோவில் சொல்லலை.
தேர்தல் அறிக்கையில் அப்படிலாம் சொல்லலை. 200 யூனிட் ஃப்ரீன்னு பொதுவாக சொன்னாங்க. எங்களுக்கு அதெல்லாம் வேணாங்க, கரண்ட் பில் கட்டிடுவாங்க. 6 சிலிண்டர் வருமா வராதாங்க? அது பெண்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதையும் பார்ப்போமே என்ன சொல்கிறாருன்னு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கஜானா காலி, எனக்கு டைம் வேணும், எனக்கு டைம் கொடுங்க, நான் சரி பண்ணிட்டு பார்க்குறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பாக அப்படிதான். கண்டிப்பாக 1 வருஷம் கிட்ட ஆகும் அவங்க ஏன்னா அதை சரி பண்ணுறாருமா. இப்போ ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஆகிறதுக்கே ஆயிடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சிலிண்டர் விஷயம், அப்புறம் இந்த 2500 கொடுக்குறது, மாதம் 2500ன்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வரம்புன்னு இருந்துடும். இப்போ எப்படி இந்த 500 யூனிட் அப்படின்றது இருக்கு. ஆக்சுவலாக இது நம்மளும் பேசியிருக்கோம். ஓவர் எக்ஸ்பென்ஸ் இதோட இதுவுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வரும். இலவச திட்டங்களும் நீங்கள் போயிட்டாலே ஒரு வரம்புன்னு இருந்து தான் ஆகும். அந்த வரம்புக்குட்பட்டு தான் ஆட்சியில் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கெல்லாம் அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. நம்ம பெண்கள் இந்த இலவச பஸ் வசதி இருக்குல்ல, எல்லா பெண்களுக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா பஸ்ஸுமே மாத்திரன்ட்டாரு போகணும்னு சொன்னார்ல. அது பாருங்க, அது வேணா இருக்கலாம், அது வேணா நிறைவேற்றிடலாம். அது மட்டும்தான் எல்லாருக்கும் நிறைவேற்ற முடியும். அதை கூட நிறைவேற்றலன்னு வச்சுங்களேன் எல்லாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது, பெண்கள் ஓட்டே கிடைக்காது. இப்போ அதே மாதிரி 3 கையெழுத்து போட்டிருக்காரு. அதில் ஒன்று இந்த மின்சாரத்துக்கு. அதுக்கு அடுத்து கையெழுத்து பார்த்தீங்கன்னா, அந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு மாவட்ட ரீதியாக ஒரு தடுப்பு படை, போதை தடுப்பு படைன்னு மாவட்ட ரீதியாக உருவாக்க போகிறோம், அது மும்முரமாக அதை ஒழிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காரு. என் படத்தில் இனிமேல் இந்த மாதிரி போதை காட்சிகள்லாம் இருந்தது எல்லாமே நான் நீக்கிடுவேன் அப்படின்றதையும் சொல்லலைன்னு சொல்ல வந்தேன். அதனால ப்ரமோட் ஆகி அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. அதனால அது ப்ரமோட்லாம் பண்ண மாதிரி தான். பட் அதுல அவருக்கும் பங்கு இருக்கு, அதை ஒத்துக்கிட்டான் எல்லா நடிகர்களுக்கும். அவர் இதை சரி பண்ணிட்டாருன்னா அப்புறம் அதெல்லாம் காணாம போயிடும். அந்த பேச்செல்லாம், அந்த அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க யாரும். அது படத்துல இருக்கும்போது நடிச்சாருங்க, இப்போதான் அரசியலில் சரி பண்ணிட்டாரு அப்படின்னு தான் போவாங்க. பார்க்கலாம். என்னன்னா பெரிய பெரிய புள்ளிகள், முக்கிய புள்ளிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் போதை கலாச்சாரம் இருக்கு. அதே மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி போதை கலாச்சாரத்துல முக்கியமானது மது ஒழிப்புன்றது, அதாவது டாஸ்மாக். இதை எடுத்த உடனே எப்படியும் அவர் மூட முடியாதுன்னு தான் சொல்ல போறாரு. அது யார் வந்தாலுமே அதுதான். ஏன்னா டாஸ்மார்க்ல 10,000 கோடி வருமானம் இருக்கு. திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் ஒரு இதில் பார்த்துருந்தேன். அதை குறைக்க முடியாது, உடனே நிறுத்த முடியாது, நேரங்களை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான நேரம் திறந்து வச்சுக்க முடியாது, அதிகப்படியான மது தரமான சரக்கு கொடுப்போன்ற கடைசியாக தரமான சரக்கு கொடுத்தாலே அது போதைக்கு தான் ஏறும். அது என்ன தரமான சரக்கு? இவங்களை மாதிரி தரம் இல்லாம தரமா கொடுக்கறத சரி மற்ற கட்டுப்பாடுகளோட கொடுப்போம்னு சொன்னாரு. அது ஒரு சின்ன இதுவா பார்க்கலாம். கிளிப்பிங்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த டாஸ்மாக், இந்த மது ஒழிப்புல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாரு? ஏன்னா போதை கலாச்சார தடுப்புனாலே இதுவும் அடங்கும். அதுல என்ன செயல்படுத்த போறாரு, என்ன மாதிரி அதுல அதை செயல்படுத்தும் போது வருமானம் குறையும்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ண கொண்டு வர மாதிரி ஏதாவது நடவடிக்கை இருக்குமா, அதெல்லாம் பார்க்கலாம். பார்த்தா தமிழ் மக்களோட வளர்ச்சிக்குன்னு சொன்னாரு. மீனவ வளர்ச்சி, பொதுமக்கள் வளர்ச்சி, போக்குவரத்து துறை, இதுல இருக்க எல்லா துறை மக்களும் வளர்ச்சினாரு. இப்ப பனை சார்ந்த இதுக்கு கல்லும் இதை கொண்டு வர வாய்ப்பு இருக்குமா, பார்க்கலாம். அது என்னன்னு அடுத்து பாத்தீங்கன்னா 3வது கையெழுத்தா போறது சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்ட்டு. சிங்கப்பெண்ணே அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்றாருன்னா, அந்த பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு அதிரடிப்படையை தனியா உருவாக்குறாரு. இப்போ இந்த ரோஸ் கலர் வண்டி பெட்ரோல், அம்மா பெட்ரோல் சொல்லிட்டு லேடிஸ் பெட்ரோல் அந்த மாதிரி கொஞ்சம் அதிரடிப்படை இருக்கும். அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய நோக்கம் எல்லாமே பெண்கள் பாதுகாப்புக்காக பண்றது இருக்கும். அதுக்கான திட்டங்கள் இருக்கும். சரி, அது என்னென்ன செயல்படுத்துறாருன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு நல்லாட்சி கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இது பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு, எடுத்த உடனே எல்லாத்தையும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு தமிழ் இனத்துக்கே ஒரு துரோகம் பண்ண ஒரு காங்கிரஸ் கட்சி அவருடைய தலைவரை பிரதர்னு சொல்லியிருக்கிறாரு. இதையும் நம்ம சேர்த்து விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். என்னன்னா, என்ன நீங்கள் பண்ணாலுமே நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சது மிகப்பெரிய தவறு. கூட்டணி வச்சதும் இல்லாமல், சந்தர்ப்ப சூழல்வாதிக்காக கூட்டணி வச்சது மட்டும் இல்லாமல் அவர் அண்ணன் வேற சொல்கிறீங்க. நம்ம இனத்தை கொண்டவரை நீங்கள் அண்ணன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? இந்த நேரத்துல தான் இனப்படுகொலை நடந்த நாள், இதுதான் மே மாதம் எல்லாம் சர்க்குலேட் ஆகிட்டும் இருக்கு. நடந்த மாதம் இது எல்லாமே மும்முரமா நடந்துட்டு இருந்துச்சு. 2009 இனப்படுகொலை, இனத்தையே அழிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் விஜயமே அந்த டைம்ல ஈழத்துக்கு ஆதரவாக பேசியிருந்தாரு. என்ன முதல் மக்களுக்கு புரிதல் இல்லை, அதெல்லாம் இப்பெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அது எப்பயோ முடிஞ்சிச்சுன்னு அவர் நினச்சின்னு இருக்காரு. ஸோ பார்ப்போம். என்னன்னா, அது அந்த அளவுக்கு சொல்லிடக்கூடாது. காங்கிரஸில் இருக்கிற நண்பர்கள், காங்கிரஸோடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர், பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் என்னுடைய அண்ணன் பிரதர் அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. இது அவர் என்ன பண்ணாலுமே, என்ன நல்லது பண்ணாலுமே, இந்த ஒரு விஷயத்துல அவர் தமிழ் இனத்துக்கு ஒரு துரோகம் மாதிரி ஒன்று செஞ்சுட்டாருன்னு அர்த்தம். அவர் என்ன வேணாலும் நல்லா வச்சு கொடுத்து நல்லது பண்ணிட்டோம். ஆனால் காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்த்து அதை பிரதர்னு சொல்லும்போது நீங்கள் தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ணவங்க கூட நின்றுட்டீங்க. உங்களுமே அந்த உங்களுக்கு உங்க மேலேயுமே அந்த துரோகம் அப்படின்றது இருக்குதான் செய்யும்.
சரி பார்ப்போம், அது மக்கள்கிட்ட அந்த புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும், பார்க்கலாம். ரத்த கரை படிஞ்ச காங்கிரஸோட கை கோத்ததுனால இவர் மேலே அந்த கரை வந்துருச்சு தான் அதை துடைக்க முடியாது. ஏன்னா இப்போ பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, போதை கலாச்சாரம் இதெல்லாம் ஒழிச்சிட்டா தமிழ் தேசியத்துக்கான தேவை இல்லாமல் போயிடும். ஏன்னா தமிழ் தேசியம் முன்னிறுத்துறதும் நல்ல ஒரு நல்லாட்சி மிக்க தமிழ்நாடுன்னு தான் சொல்கிறாங்க. அதில் இதுவும் முக்கியமான இதுகளாக இருக்குது. இதை இப்போ நடைமுறைப்படுத்திட்டாருன்னா விஜய் தமிழ் தேசியத்துக்கான தேவை இல்லாமல் போயிடுமோ? அப்படி இல்லை. என்னன்னா தமிழ் தேசியத்துவம் அப்படின்றது அது ஒன்று, அந்த கொள்கை அந்த கோட்பாடுகள் அப்படின்றதே இன்னும் மக்களுக்கு சரியான புரிதல் இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த சட்ட ஒழுங்கு, இந்த பெண்கள் பாதுகாப்பு, இந்த போதை கலாச்சாரத்தை தடுக்கிறது, கல்வி, மருத்துவம், போக்குவரத்து துறை, இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டா அப்படின்னா அதுதான் தமிழ் தேசியம்ன்ற ஒரு மனநிலை இருந்தாங்கன்னா அது தமிழ் தேசியத்துக்கான ஒரு புரிதல் அவங்களுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். என்னன்னா இப்போ இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையாக ஒரு ஆட்சி, ஒரு நல்ல அரசாங்கம் அப்படின்னா இதெல்லாம் செய்யறது தான் நல்ல அரசாங்கம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பல வெளிநாடுகளில் இதெல்லாமே எப்பயுமே நடைமுறையில் இருக்குது. அதை தாண்டி தமிழ் தேசியன்றது என்னன்னா முதல்ல தமிழர்களுடைய உரிமையை பாதுகாக்கிறது, தமிழர்களுடைய நிலம், இது தமிழர்களுக்கான நிலம், இதில் தமிழர்களுடைய வளர்ச்சி இருக்கணுன்றது. இப்போது பொருளாதாரத்திலையும் அதிகாரத்திலையும் தமிழர்களுக்கு பெரும்பான்மை இருக்கணும். அதுதான் தமிழர்கள் நிலத்துல தமிழர்கள் பெரும்பான்மை அடையணுன்றது. அதாவது நீங்கள் தமிழ்நாடு வளர்ச்சின்றதை தாண்டி தமிழர்களோட வளர்ச்சி இருக்கணும்ன்றீங்க. அதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் அதிகாரத்தில் அவங்களுக்கான அந்த முன்னுரிமை, அதிகாரத்தில் அவங்க பெரும்பான்மையா தமிழர்கள் இருக்கும். அப்போ பெரும்பான்மையா தமிழர்கள் தான் அதிகாரத்தில் இருக்கும். இதுதான் உரிமை. அதிகாரம் சொல்லாதீங்க, அவங்க கூட நின்னதுலேயே 2 பேர் வந்து தெலுங்கா தான் இருக்காங்க. அமைச்சர்ல சில பேர் தான். அது என்ன பண்றது, அது அர்ஜுனா மற்றும் கீர்த்தி. அதுதான் அந்த தமிழ் தேசிய புரிதல் இல்லை, அந்த தமிழ் தேசிய அரசியல் அவங்க செய்யலன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஸோ இது மட்டும் இல்லாமல் தேவை இருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்களில் பாதுகாக்கிறதும் ஒரு இதுதான். இன்னொன்று தமிழர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, இது எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும். இதுவும் தமிழ் தேசத்துல ஒரு முக்கியமான விஷயம். கோட் சூட் போட்டு வராரு பதவி சொல்லும் போது இது கலாச்சாரம் ஆலப்புறான் தமிழ் படத்துல அழகா வேட்டி கட்டி நீங்க வந்து பதவி ஏற்றிட்டு போயிருக்கலாம். சரி, வேட்டி கட்ட உங்களுக்கு விருப்பம்னா ஒரு ஆல்ரெடி நீங்க ஒரு ட்ரெஸ் கோடு ஒன்று வச்சிருந்தீங்க, காக்கி பேண்ட், சாண்டில் பேண்ட் மாதிரி. ஸோ இது என்ன, இதை கூட நீங்கள் போட்டுட்டு வந்து நீங்கள் பதவி எடுத்துருக்கலாம். அது என்ன நம்ம அமெரிக்க அதிபர் பதவி இருக்கிற மாதிரி பீஸ்ட் பட பாணியில வந்து விஜய் அப்படின்னு டைட்டிலுக்காக வச்சிட்டு போகிறோம். சரி, எதுக்கு அந்த கோட் ஷூட்டு அப்படின்றது. ஸோ இதெல்லாம் ஒரு கலாச்சார புரிதல் இருக்குது. தமிழ் தேசியம்னும் போது தமிழ் தேசியத்துடைய கலாச்சாரத்தை, நம்ம தமிழ் இனத்தினுடைய கலாச்சாரத்தை நம்ம முன்னிறுத்தி அரசியல் செய்யணுன்ற பார்வை இருக்கிறவங்களுக்கு, இந்த உணர்வு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம இதை தான் செய்யணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அது இல்லைன்னு தான் தெரியுது அது பார்க்கும்போது. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு தமிழ் தேசிய ஆட்சியாக இருக்கும்லாம் கிடையாது, அது வாய்ப்பே இல்லை. அது காங்கிரஸ் கூட கூட்டணி வச்ச உடனே கிடையாதுன்னு முடிவாகி போச்சு. ஸோ அவருடைய அந்த கண் இருக்குல்ல, ஒரு கண் தமிழ் தேசிய கண், அது புண்ணா போயிடுச்சு. ஸோ அந்த கண்ணு இனிமேல் காங்கிரஸ் வந்து குத்திருச்சு, கையை வச்சு மூடிருச்சு. ஸோ அந்த கண்ணு இனிமேல் ஒன்றும் இல்லை. இப்படிதான் காங்கிரஸ் இப்போதைக்கு விஜய் கண்ணு மூடி இருக்கு. ஸோ இதுதான் தமிழ் தேசியத்துக்கான தேவைன்றது இருக்குது களத்தில். எப்போ வந்து தமிழர்களுடைய வளர்ச்சியை நோக்கி ஒரு அரசாங்கம் முன்னெடுக்குதோ திட்டங்கள் எல்லாத்தையுமே, அதுதான் தமிழ் தேசியம். அது மட்டும் இல்லாத தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் ஒருங்கிணைஞ்சு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கான அந்த பொருளாதார வளர்ச்சி, ஒரு ஒருங்கிணைப்பு கட்டமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்துறதும் தமிழ் தேசியத்துடைய நோக்கம். இதெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யாது. ஸோ அப்போ இதெல்லாம் செய்யாத போது தமிழ் தேசியத்திற்கான தேவைன்றது களத்தில் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நல்லாட்சி கொடுத்தாலும் இவங்க தமிழ் தேசிய இதில் கொடுக்க மாட்டாங்க, தேசிய வரையறையில் நல்லாட்சி கொடுக்க மாட்டாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்னா அதை தான் மக்களுக்கு கொண்டு போய் புரிய வைக்கணும். இது மட்டும் போதாது, இது நிறைவேறிதான் கூட இருக்கட்டும், ஆனால் விஜய் செய்கிறது இது மட்டும் போதாது, இன்னும் தமிழ் தேசியம் அப்படின்ற கருத்தியல் முன்வைக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய நல்லதுக்கு தான், இதெல்லாம் விஜய் செய்வாரா அப்படின்றத மக்கள்கிட்ட போகணும். மக்களுக்கு அந்த ஒரு சந்தேகம், ஆமாம் இதெல்லாம் விஜய் செய்யணும்னு அந்த எண்ணம் வரணும். அப்படி நம்ம புரிதல் ஏற்படுத்தும் போது அவர் விஜய் செய்யலைன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆல்டர்னேட்டிவாக யார் தமிழ் தேசியத்தில் சரியாக முன்னெடுக்கிறாங்க அரசியல், அவங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. இப்போ நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை இது எல்லாத்தையும் இவங்க அந்த புரிதலை ஏற்படுத்தவே இல்லை களத்தில். ஏன்னா இவங்க வந்து மீடியாவில், சோஷியல் மீடியாவில் பேசியிருந்தாங்க. சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லட்சம் பேர் சோஷியல் மீடியாவில் பார்ப்பாங்களா? அரசியல் பார்வையாளர் 10 லட்சம் பேர் தான் விஜய் வருகைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கு. விஜய் வருகைக்கு முன்னாடி ஒரு 10 லட்சம் 15 லட்சம் பேர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாலும் இந்துத்துவாவை ஏத்துக்கிட்டவங்க இருப்பாங்க, அதான் நீங்க சொல்ற திராவிடத்தை ஏத்துக்கிட்டவங்க இருப்பாங்க. ஸோ தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு குறுகிய வட்டம் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம் தமிழ் கட்சி மாற்றி அமைக்கலை. பெரும்பான்மையான மக்கள் தமிழ் தேசிய புரிதலுக்குள்ளே கொண்டு வரலை. ஏன்னா அவங்களுடைய தலைமைக்கு அந்த நோக்கம் இருந்துதான் எனக்கு தெரியல.
அது ஆரம்பத்தில் அப்படி இருந்த மாதிரி இருந்தாலும் ஓட் பர்சன்டேஜ்லாம் இன்க்ரீஸ் ஆனாலும் இப்போ நீங்கள் கீழே போயிருக்குது பார்த்தீங்கன்னா எதெல்லாம் செஞ்சால் மக்கள் நம்மளை வெறுப்பாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டாங்க. ஸோ தமிழ் தேசியத்தின் மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு இளைஞர்களுக்கு. அந்த வெறுப்பு உணர்வு எல்லாத்தையுமே ஒரு இயக்கமாக கட்டமைச்சு அதை சரி பண்ணி அதை எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சு தமிழ் தேசியம்னா என்னன்ற புரிதலை அடித்தட்டு மக்களுக்கு வரைக்கும் கிராமங்கள் வரைக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. தமிழ் தேசியத்துக்கான தேவை இருக்குது களத்தில். அது விஜய் அவர்கள் செய்ய மாட்டார், அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றதான புரிதலையும் அதுக்கான தேவையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் எந்த ஒரு அரசியல் இயக்கம் கட்சி எது செய்தோ அதுக்கான அந்த அதிகாரம்ன்றதும் வரும் காலத்தினால மக்கள் கொடுப்பாங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோடு நம்ம செயல்படுவோம், அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு வழியா இத்தனை நாளாக இழுத்தடிச்சு ஆளுநர் ஒரு வழியா வேற வழி இல்லாம ஆளுநர் ஆட்சி நடக்காத வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளுக்கு நிம்மதி தான். சரி, ஓகே, ஒரு இதுதான். ஏன்னா பிஜேபியோட பிளான்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அவங்க எல்லாமே செயல்படாம கொஞ்சம் இப்போதைக்கு இருக்கும். அவங்க ஆளுநர் ஆட்சியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அது நம்மளுக்கு இல்லாமல் போயிருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் அவருடைய அரசியலில் நீங்கள் இந்த பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, இந்த போதை தடுப்பு, கலாச்சாரத்தை ஒழிக்கிறது, இதெல்லாம் ஓகே, கல்வி, மருத்துவம் இதெல்லாம் சரி பண்ணணும். இந்த மாதிரி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு காங்கிரஸோட திட்டங்கள் சொல்றீங்க. காங்கிரஸ் ரெண்டும் ஒன்று தான், பிஜேபி காங்கிரஸ் எல்லாமே திட்டம் ஒன்று தான். தமிழ் இனத்தையும் தமிழ்நாட்டோடைய இதையுமே அவங்களுடைய இதில் மாற்றி அமைக்கணும் தான் நினைக்கிறாங்க. அந்த ஒடுக்கணும், முன்னும் அந்த உரிமையை மறுக்கணும் தான் அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு இந்தி வழி கல்வி, அது இருக்கிறது, இந்தி கல்வி, அப்புறம் ஆயுர்வேத மருத்துவம், அதே மாதிரி விவசாய நிலங்கள் எல்லாமே அவங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணும் தான் பார்த்துருக்காங்க. அந்த பரந்தூர் விமான அந்த மாதிரி டெல்டா பகுதியில் அந்த திட்டம், இந்த திட்டம், அந்த 8 வழிச்சாலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எதை கொண்டு வந்தாலும் அது தமிழர்களுக்கு அது எதிராக இருந்தால் நிறைவேற்றக்கூடாது. அதுக்கான அந்த தடுப்புன்றது இவர் செய்யணும். இதெல்லாம் செய்கிறாருன்றதையும் பார்ப்போம். எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருப்போம். இவர் நல்லது செஞ்சால் சரி, ஓகே, நல்லது செய்கிறாருன்னு பாராட்டுறதும் இருக்கும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் தவறு பண்ணுறாரோ அது எல்லாத்தையுமே நம்ம சுட்டி காட்டி விமர்சனமும் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்ப்போம். இது நம்மளுடைய சேனல் நம்ம கண்டிப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். பார்வையாளர்கள் பார்த்துருப்பீங்க, நடந்தது எல்லாமே விஜய் பதவி ஏற்றாரு, எல்லாமே நடந்து முடியுது. இதுக்கப்புறம் அவர் ஆட்சிகளில் இருக்க குறைகளை கண்டிப்பாக நாங்கள் விமர்சிப்போம். அது ஊடக வாயிலாக நீங்களுமே பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லது செய்யும்போது பாராட்டுகளும் இருக்கும் எங்கள் சார்பாக. மிக்க நன்றி.